ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம ஷாலிஸ் ரெசிபீஸில் கிராமத்து மனம் இருக்கக்கூடிய ஒரு அசத்தலான கருவாட்டு குழம்பு தான் பண்ண போகிறோம். இந்த கருவாட்டின் தனி சுவையும் மொச்சக்கொட்டையில் இருக்க சாஃப்ட்டும் வச்சு சாதத்துக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இன்னைக்கு நம்ம இந்த ரெசிபியை பண்ண போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதை செய்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் எண்ணெய் வந்து தாராளமாக கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மோஸ்ட்லி நல்லெண்ணெயில் செஞ்சு பாருங்கள், இன்னும் டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்குங்க. பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 4லேருந்து 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. 10 பல்லு பூண்டு வந்து நல்லா தோல் நீக்கிட்டு ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இது கூடவே ஒரு 2 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. இது ஆப்ஷனல் தான். இதை சேர்த்துக்கும் போது கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட் கொடுக்கும், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிட்டு தக்காளி நல்லா குழஞ்சு வர அளவுக்கு இதை வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்த பிறகு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மசாலா சேர்க்க போகிறோம். குழம்பு மிளகாய்த்தூள் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். அது மட்டும் இல்லை, கருவாடுலேயும் உப்பு இருக்கும். அதனால் உப்பு தேவையான அளவுக்கு பார்த்து போட்டுக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து தண்ணியில் கரைச்சிட்டு இதில் சேர்த்துக்குங்க. இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பித்தோடனே இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கும் தண்ணி நீங்கள் சேர்த்துக்கிட்டு கொதிக்க விட்டுருங்க. இப்போ ஆல்ரெடி வேக வச்ச மொச்சக்கொட்டை வந்து ஒரு 3 விசில் போட்டு 1 கப் அளவுக்கு மொச்சக்கொட்டையை நான் இதில் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேக வச்ச அந்த மொச்சக்கொட்டையில் இருக்கிற தண்ணியை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டா. இப்போ இது எல்லாமே நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு இப்போ என்ன பண்ணுங்க, ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் கொதிக்கட்டும். அதே போல் மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வந்த பிறகு தான் நம்ம கருவாடு இப்போ சேர்க்க போகிறோம். கருவாடு சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வேக விடணும், கொதிக்கணும் இல்லை. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க போதும். நான் இன்னைக்கு வாழை கருவாடு தான் சேர்த்துருக்கேன். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ கொத்தமல்லி போட்டுட்டு நீங்கள் எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதா. கருவாட்டு குழம்புனாலே அம்புட்டு ருசின்னு சொல்லலாம். அதுவும் முந்தின நாள் செஞ்சுட்டு மறுநாள் சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் இன்னும் சூப்பர் வேற லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். நல்ல வாய்க்கு ருசியாக இருக்கக்கூடிய இந்த கருவாட்டு குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.